வெல்கம் டு டேப் ஐஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் சென்ட்ரல் எக்ஸாம்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வைகை டெஸ்ட் 33க்கான மேக்ஸ் கொஸ்டின்கான எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். இப்போ மொத்தம் எத்தனை கொஸ்டின் இருக்கு? மேக்ஸ்ல 30 கொஸ்டின்ஸ் இருக்கு. இது வந்து என்னது டாபிக் கிடையாது, செக்ஷனல் தான். அப்போ எல்லா டாப்பிக்குமே கலந்தா இருக்கும். வாங்க 30 கொஸ்டின்ஸ்ல ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் தான் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், Seema bought a mobile phone and got a discount of 20%. Had there been 25% discount, he could have saved additional 1000. How much did he pay for mobile? அதாவது சீமான்ற ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறாங்களாம். ஓகே, 20 மொபைல் ஃபோன் வாங்குறப்ப 20% தள்ளுபடி பெற்றுறாங்க. அவங்க 25% தள்ளுபடி பெற்றிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து கூடுதலாக 1000 ரூபா சேமிச்சிருப்பாங்களாம். அப்போ அவங்க எவ்வளவு வாங்கியிருக்காங்க மொபைல் அப்படின்றதா என்னது கேள்வி. சரி, ஓகே. இப்போ அவங்க மொபைல் ஃபோன் வாங்குறாங்க இல்லையா, எவ்வளோ பெர்சன்டேஜ் தள்ளுபடியில்? 20% தள்ளுபடியில் வாங்குறாங்க. ஆனால் அவங்க ஒருவேளை 25% தள்ளுபடியாக இருந்ததுன்னா அவங்க எவ்வளோ சேவ் பண்ணியிருப்பாங்க? 1000 ரூபா சேவ் பண்ணியிருப்பாங்க. அப்போ இதுக்கான வித்தியாசம் எவ்வளோ? 20க்கு 25க்கான வித்தியாசம் 5%. அந்த 5% அப்படின்றது தான் 1000 ரூபா. எப்படி? ஏன்னா 20% தள்ளுபடி பெற்றாங்க. ஒருவேளை 25% தள்ளுபடியாக இருந்தால் அவங்க என்னது 1000 ரூபா சேவ் பண்ணியிருப்பாங்களா? அப்போ அந்த 5% கூடுறனால தான் அந்த 1000 ரூபாய் சேவ் பண்ணுறாங்க. அப்போ அந்த 5% 1000 அப்படின்னா 100% எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சா எவ்வளோ வரும்? இப்போ வந்து அடிச்சு இதில் வந்து 2 மெத்தட் இருக்குது. இப்போ இதை அடிச்சு கொடுத்தும் போடலாம், இதையும் அடித்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி போடலாம். இல்லை இப்போ இந்த 5ன்றது எப்போ 100 ஆகும்? இன்ட்டு 20 பண்ணால் ஆயிருமா? அதே மாதிரி இங்கேயும் இன்ட்டு 20 பண்ணால் எவ்வளோ வரும்? 20000 ரூபா. இந்த 20000 அப்படின்றது என்னது? 100%. 100% என்னது? காஸ்ட் ப்ரைஸ் இருக்கிறது. ஆனால் நம்மளுக்கு அதுவாக கேட்டிருக்காங்க, ஹவு மச் டிட் ஹி பே ஃபார் மொபைல்? அவர் அந்த மொபைலுக்கு எவ்வளோ பே பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் எவ்வளோக்கு வாங்கியிருக்காரு? வாங்குறப்பே 20% தள்ளுபடியில் தான் வாங்கியிருக்காரு. அப்போ 20000 மொபைலை 20% தள்ளுபடி அப்படின்னா 10% அப்படின்னா ஒரு 0 தள்ளி வைப்போமா? 2000. 20%னா 4000. அப்போ 4000 தள்ளுபடியில் வாங்கியிருந்தா அவர் எவ்வளோ கொடுத்துருப்பாரு? 16000 ரூபா கொடுத்துருப்பாரு. அப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி, 16000. செகண்ட் கொஸ்டின், ஒரு தாயின் தற்போதைய வயதும் மகளின் தற்போதைய வயதும் உள்ள விகிதம் 7:1. ஆக்சுவலாக என்னது விகிதம் தான் கொடுத்துருக்காங்க, ரேஷியோ கொடுத்துருக்காங்க. 5 ஆண்டுகளுக்கு பிறகு அவங்களோட ரேஷியோ எப்படி ஆகுது? 4:1 மாறுது. அப்போ அவர்களின் தற்போதைய வயது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்னது? ப்ரெசன்ட் ஏஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை எப்படி ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோன்னே எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க? அந்த ரேஷியோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது பர்சன்டேஜோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க, பர்சன்டேஜோட டிஃபரன்ஸ். அப்போ பர்சன்டேஜோட டிஃபரன்ஸ் என்னது? 6. அப்போ கண்டிப்பாக ஆன்சர் என்னவா இருக்கும்? 6ஓட மல்டிபிள் தான் இருக்கும். அப்போ இதில் எது 6ஓட மல்டிபிள்? இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது. அப்போ ஆப்ஷன் ஏ இதுதான் என்னது? 6ஓட மல்டிபிள் அப்படின்னு என்னது நம்ம பார்த்தோன்னா போட்டுடலாம். ஒருவேளை இப்போ 2 ஆப்ஷன் இருக்குது, இப்போ 30 இருக்குது, 36 இருக்குது, இல்லை 24 இருக்குது அப்படின்னா என்ன பண்ணால் நாங்கள் சால்வ் பண்ணியே போட்டுடலாம். எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 7x. ஏன் எக்ஸ் போடுறோம்? ஏன்னா ரேஷியோ கொடுத்துருக்காங்க, ஒரிஜினல் வேல்யூ தெரியாது. அதுலேருந்து 5 வருஷம் கழிச்சு டிவைடட் பை அதே மாதிரி என்னது 1x. இதுலேருந்து 5 வருஷம் கழிச்சு அவங்க ரேஷியோ எப்படி இருக்குது? 4:1 இருக்கும். அவ்வளோ. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எக்ஸ் கண்டுபிடிச்சி 6x என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சா நம்மளுக்கு என்னது ஆன்சர் வந்துடும். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி என்ன வரும்? 7x + 5 = இங்கே என்ன வரும்? 4x + 20. அப்போ இங்கே எவ்வளோ? 3x = 15. அப்போ x = என்னது? 5. x 5 அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேணும்? டிஃபரன்ஸ் தானே வேணும். 6x எவ்வளோ? 30 வந்துருச்சா? அப்போ நம்ம போட்டு சால்வ் பண்ணாலும் அதே தான் வரப்போகுது, நம்ம பார்த்து சால்வ் பண்ணாலும் அதே தான் வரப்போகுது. ஓகே, தேர்ட் கொஸ்டின், ஏ கேன் பெயிண்ட் அ ஹவுஸ் இன் 30 days. அதாவது ஏ அப்படின்றவங்க வீட்டை 30 நாளில் பெயிண்ட் பண்ணுறாங்க. பி அப்படின்றவங்க 20 நாளில் பெயிண்ட் பண்ணுறாங்க. அலாங் வித் சி அப்படின்னா என்னன்னா சியோட உதவியினால. அப்போ 3 பேர் சேர்ந்து பெயிண்ட் பண்ணுறாங்க. A + B + C 3 பேர் சேர்ந்து 5 நாளில் பெயிண்ட் பண்ணுறாங்களாம். ஓகே, இப்போ டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சலாமா? இது என்னது? டேஸ். அப்போ டோட்டல் இருக்குன்னா இதுக்கு எல்சிஎம் எடுக்கணுமா? எல்சிஎம் எடுக்கணும்னா என்ன பண்ணுவோம்? பெரிய நம்பரோட பெரிய நம்பர் எடுத்துகிட்டு மற்ற நம்பர்லாம் அதோட மல்டிபிளாக இருக்கான்னு பார்ப்போம். அப்போ பெரிய நம்பர் என்னது? 30. இதில் மல்டிப்ளை ஆகுமா? ஆகாது. அப்போ அடுத்த நம்பர் 30 × 2 எவ்வளோ? 60. அப்போ 60 இதுலேயும் வரும், இதுலேயும் வரும், இதுலேயும் வரும். அப்போ எல்சிஎம் என்னது? 60. அப்போ 60 அப்படின்றது டோட்டல் ஒர்க். அப்போ எஃபிஷியன்சி எவ்வளோ? இங்கே 2, இங்கே 3, இங்கே 12. இது என்னது? ஒர்க் பர் டே எஃபிஷியன்சி. சரி, ஓகே, அவ்வளோதான். இந்த டேட்டா வச்சு போட்டாச்சு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? சி அலோன் கம்ப்ளீட் 35% ஆஃப் த ஒர்க். இப்போ 35% எவ்வளோ? அதாவது 35% ஆஃப் 60. இந்த டோட்டல் ஒர்க்கில் 35% எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம்? 0 0 கேன்சல் பண்ணலாமா? 5 டேபிள் சால்வ் அடிச்சா 7 ×
2 times கொடுத்தா 3. அப்போ 21ன்றது அந்த ஒர்க்கு. சி அலோன், சீனா என்னது யாரு? ஓகே, இப்போ ஏ வந்து 2, பி வந்து 3ன்னு தெரிஞ்சிருச்சு. 3 பேர் சேர்ந்து 12 அப்படின்னா அப்போ சி மட்டும் எவ்வளோ இருப்பாங்க? 12 - 5. அப்போ 3 பேர் சேர்ந்து 12, அதுலேருந்து 5 மைனஸ் பண்ணால் 7ன்றது என்னது? சி மட்டும். அப்போ டிவைடட் பை சி அப்படின்னு போட்டோம்னா எவ்வளோ வரும்? 3. அப்போ ஹவு மெனி டேஸ்? 3 நாளில் சி வந்து அந்த வேலையை முடிச்சிருவாரு. இந்த வேலையை 35% வேலையை சி வந்து 3 நாளில் முடிச்சிருவாரு. அப்போ ஆப்ஷன் டி. ஓகே, 4th கொஸ்டின். A is 25% more than B, B is 40% less than C. If C is 30% more than D, by what percentage A is less than D அப்படிங்கிறது. சரி, நம்ம வந்து இது எழுதுறப்ப உங்களுக்கு என்ன தமிழில் புரிஞ்சுடும் ஈஸியான. இப்போ A, B, C, D 4 இருக்கு. இப்போ A is 25% more அப்படின்னு சொல்லிட்டாங்க. நமக்கு தெரியும் 25% அப்படின்னா என்ன வேல்யூ? 1/4 ஃப்ராக்ஷன் வேல்யூ. அப்போ இதுதான் பேஸ் வேல்யூ. பேஸ்லேருந்து எவ்வளோ கூட இருக்கான்? ஒரு பார்ட்டு கூட இருக்கான். எது கூட இருக்குது? ஏ தான் கூட இருக்குது. அப்போ எது பேஸ் வேல்யூவாக இருக்கும்? பி 4 அப்படின்னா ஏ எவ்வளோ இருக்கும்? 5 இருக்கும். அப்போ என்னது? பி இஸ் அடுத்து என்ன? பி இஸ் 40% லெஸ் தென் சி. 40% அப்படின்னா என்னது? ஃப்ராக்ஷன் வேல்யூ 2/5. 2/5வா? 2/5. ஓகே, அப்போ பேஸ் வேல்யூ 5 அப்படின்னா எது கம்மியாக இருக்குது? பேஸ் வேல்யூ 5, பி இஸ் ஆன லெஸ்ஸு. அப்போ 2 பார்ட் கம்மினா 3. அடுத்து என்னது? சி இஸ் 30% மோர் தென் டி. அப்போ எது இதில் கூட இருக்கு? டி, சி தான் கூட இருக்கு. அப்போ டி என்னது? பேஸ் வேல்யூ 10 இருந்துச்சுன்னா சி என்னவா இருக்கும்? 13. ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க? வாட் பர்சன்டேஜ் ஏ இஸ் லெஸ் தென் டி. அப்போ இங்கே கம்பேரிசன் யாருக்கு யாருக்கும்? ஏக்கும் டிக்கு தான் கம்பேரிசன். அப்போ மற்ற பி வேல்யூ சி வேல்யூ நம்ம என்னது கண்டுபிடிக்கவே தேவையில்ல. இப்போ இங்கே எப்படி போடுவோம்? இங்கே 4, இங்கே என்னது 5, இங்கே 3, இங்கே 13. ஓகே, இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 5 × 3 எவ்வளோ? 15. 15 × 13, 15 × 13 எவ்வளவு? 150. 15 × 10 150. 3 times 45, 195. அப்போ இங்கே அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வரும்? 20, 200. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுமான்னு கேட்டால் தேவை கிடையாது. ஏன் நம்மளுக்கு கேட்டிருக்கிறது ஏக்கும் டிக்கானது மட்டும்தான். பட் வாட் பர்சன்டேஜ் ஏ இஸ் லெஸ் தென் டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ டியை கம்பேர் பண்ணும்போது ஏ எவ்வளோ லெஸ்ஸாக இருக்குது? 5 லெஸ்ஸாக இருக்குது. எதுலேருந்து லெஸ்ஸாக இருக்குது? டியிலேருந்து லெஸ்ஸாக இருக்குது. எத்தனை பர்சன்டேஜ் லெஸ்ஸாக இருக்குது? 100%. ஏன்னா இன்ட்டு 100% போட்டோம்னா என்னது? பர்சன்டேஜ் வேல்யூ கண்டுபிடிக்கிறது. அப்போ 0 கேன்சல் ஆயிருமா? அப்போ 5/2 2.5% லெஸ்ஸாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் டி 2.5%. ஏன்னா இப்போ பிஏ சிஏ நம்ம என்னது போடவே தேவையில்லை. இதை போட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேணாம். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க அதை மட்டும் பார்த்தாலே போதும். இப்போ இந்த பேஸ் வேல்யூ எதை போடுறது உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். எதுலேருந்து பண்ணுறோமோ அதுதான் பேஸ் வேல்யூ. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? வாட் பர்சன்ட் ஏ இஸ் லெஸ் தென் டி அப்படின்னு தானே கேட்குறாங்க. ஏ அப்படின்றது டியில் எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ டி தானே அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ டிலேருந்து இது எவ்வளோ கம்மியாக இருக்குது? 5 கம்மியாக இருக்குது. எதுலேருந்து கம்மியாக இருக்குது? டிலேருந்து கம்மியாக இருக்குது. அதனால அதான் பேஸ் வேல்யூ. எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னாலும் இன்டூ 100 போட்டிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, சரி, ஓகே. இப்போ இது என்ன பண்ண போகிறோம்? எக்ஸ் எல்லாம் ஒரு சைடும் ஒய்யெல்லாம் ஒரு சைடு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இது என்னது ஒரு ஏ + பி ஒரு அல்ஜிப்ரிக் ஃபார்முலாவாக இருக்க போது அது எப்படி நம்ம பார்க்க போகிறோம்? x². இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு எடுத்துனா ஒரு x² - 4x. சரி, ஓகே. இன்னொன்று என்னது? y² + 8y. ஓகே, மொத்தம் என்னது? +20 அப்படின்றது இருக்கா? சரி, ஓகே. இப்போ நம்மளுக்கு நார்மல் ஃபார்முலா தெரியும்ல, என்னது? a + b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a² + b² + 2ab அப்படின்றது என்னது நம்மளுக்கு நார்மல் ஃபார்முலா. இப்போ இது a² இருந்துச்சுன்னா இங்கே என்னது 2ab. அப்போ மைனஸ் இருக்கா? அப்போ என்னது 2 × 2x அப்படின்னு தான் அர்த்தம். a + b அந்த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் வரணும் அப்படின்னா அப்போ இங்கே ப்ளஸ் என்ன வரணும்? x² - 4x + 2². இப்போ இதோட ஃபார்மேட் என்னது? x - 2 the whole square. சும்மா ஒரு ரிவர்ஸ் ப்ராசஸ் தான். நம்ம மேலேருந்து கீழே போவோம், இங்கே என்னது கீழேருந்து மேலே வரும், அவ்வளோதான். x². இப்போ இதோட விரிவாக்கம் தான் என்ன? இது x² - 4x + 4 அப்படின்றது தானே இதோட ஃபார்மேட்டு. அதே மாதிரி தான் இங்கேயும். இப்போ இங்கே 4 போயிடுச்சு, இங்கே 4 போயிடுச்சு. அப்போ மீதி என்ன இருக்கும்? 16 இருக்குமா? ரிமைனிங் +20ல் 4 போயிடுச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 16 இருக்குமா? இங்கேயும் அதே மாதிரி தான். ப்ளஸ் 2 × 4x + 16. அப்போ என்னது? y + 4
the whole square. இந்த ஃபார்மேட்ல இருக்கா? ஈக்குவல் டு என்னது 0. இப்போ இதோட எக்ஸ்பென்ஷன் இது y ஸ்கொயர் ப்ளஸ் 16 ப்ளஸ் 2xy. அப்போ என்னது 2xyன்றப்ப 8. அப்போ இந்த ரெண்டும் என்னது ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு. ஏன் ப்ளஸ் நடுவில் இந்த ஈக்குவேஷன் இப்போ இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னது இந்த ஈக்குவேஷன் வரும். இதை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த அல்ஜிபிரிக் ஃபார்முலாவை சுருக்குனா இது பெருசாக இந்த மாதிரி வரும். ஓகேவா? அப்போ அடுத்து என்னது இப்போ ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம டேரெக்டாகவே எடுத்துக்கலாம். x மைனஸ் 2 the whole square ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துட்டோம்னா x ஈக்குவல் டு 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி என்னது y ப்ளஸ் 4 the whole square ஈக்குவல் டு 0 அப்படின்னா y ஈக்குவல் டு என்னது -4. அப்போ எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ -1 கிடச்சிதா? என்ன கேட்டிருக்காங்க? x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் போட்டால் என்ன வரும் 4, ஒய் ஸ்கொயர் மைனஸாக இருந்தாலும் சரி ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி ஸ்கொயர் பண்ணுறப்ப என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும். அப்போ ப்ளஸ் 16. அப்போ ஈக்குவல் டு எவ்வளோ ஆன்சர் 20. ஆப்ஷன் பி. இது உங்களுக்கு பார்க்குறது கொஞ்சம் பெருசாக தெரிகிற மாதிரி இருக்கும். அந்த கான்செப்டை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்னது இந்த ஸ்டெப்லாம் எதுவுமே போட தேவையில்லை, டேரெக்டாக அந்த ஸ்டெப்லேருந்து போட்டுடலாம். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 1.001 சொல்லிட்டு என்ன ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்களா, இதை உட்காந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி தான் போடணுமான்னு கிடையாது. நம்மளுக்கு அல்ஜிபிரிக் ஃபார்முலா தெரிஞ்சிருச்சுன்னா என்னது டேரெக்டாகவே போட்டுடலாம். இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, a கியூப் அப்படின்னு இருக்கா ப்ளஸ் b கியூப் டிவைடட் பை a ஸ்கொயர் மைனஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஒரு நம்பர் ஏன்னு இன்னொரு நம்பர் பின்னு எடுத்துக்கேன். ஏ பின்னு எடுக்காமல் XY எடுத்தாலும் எப்படினாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நமக்கு ஃபார்முலா என்னது, a கியூப் ப்ளஸ் b கியூபோட ஃபார்முலா என்னது, a ப்ளஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர் அப்படின்றத என்னது a கியூப் ப்ளஸ் b கியூபோட ஃபார்முலா. அப்போ அதுக்கு பதில் இதை சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகும், டிவைடட் பை இந்த இது இருக்குமா, அப்போ a ஸ்கொயர் மைனஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயரா. அப்போ இதுவும் கேன்சல் ஆயிரும். நம்மளுக்கு என்ன இருக்கும் a ப்ளஸ் b மட்டும்தான் இருக்கும். ரெண்டையும் ஆட் பண்ண 1.001ஐயும் 0.999 ஆட் பண்ண என்ன வரும் 2. ஓகேண்ணா, அது டேரக்ட் ஆன்சர் தான். நம்ம ஸ்கொயர் பண்ணி இப்போ இந்த ஃபார்முலா தெரியலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணி எல்லாத்தையும் போட்டு கியூப் பண்ணி போட்டுட்டு இருக்கணும். அது நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சுன்னா டேரெக்டாக போட்டுடலாம். ஓகே, 7th கொஸ்டின். A number consists of 2 digits whose sum is 10 அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு டிஜிட் இருக்கான். அதாவது ஒரு டிஜிட் 2 டிஜிட். இந்த 2 டிஜிட்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதோட சம் என்னது 10 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த டிஜிட் என்னென்ன இருக்கும், ஒன்று எக்ஸாக இருக்கும், இன்னும் ஒய்ன்னு வச்சுக்கோம் நம்ம. ஓகே, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 10. ஓகேவா? ஓகே, 2 டிஜிட் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்னது 10 அப்படின்னு வருது. அப்போ அந்த நம்பர் எப்படி இருக்கும் அப்படின்னா 10x + y அப்படின்னு இருக்கும். இதுதான் என்னது அந்த டிஜிட்ஸோட. இப்போ 74 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா இது எப்படி இருக்குன்னா 70 + 4 அப்படின்னு எழுதலாம்ல. அந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் நம்ம என்னது பிரித்து எழுதியிருக்கோம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் 18 இஸ் சப்ராக்டட் ஃப்ரம் த நம்பர், அதாவது இந்த நம்பர் அப்படின்றது தான் நம்பர், இது 2 டிஜிட்டு, இது நம்பர். இந்த நம்பர்லேருந்து 18 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா த டிஜிட்ஸ் ஆஃப் த ரிவர்ஸ். அப்போ இந்த டிஜிட் என்ன ஆகுதான் ரிவர்ஸ் ஆயிடுதான், 47 அப்படின்னு ஆயிடுதான். அப்போ 47 அப்படின்னு எப்படின்னா 40 + 7 அப்படி எழுதலாமா. அப்போ அதே தான் இங்கே என்ன எழுத போகிறோம், 10y + x. புரிஞ்சா? இந்த டிஜிட் வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. அப்போ 10y + x அப்படின்னு எழுதியிருக்கோம். அதே தான் இங்கே இப்போ இங்கே பாருங்கள் 74 70 + 4 அப்படின்னு எழுதியிருக்கோம். டிஜிட்ஸ் ரிவர்ஸ் ஆகிறப்ப என்னது 47 வரப்போ 40 + 7. அது வந்து சும்மா ஒரு ஃபார்மேட்டுக்கான எழுதியிருக்கேன். இதுதான் என்னது கான்செப்ட். ஓகே, இப்போ இது எல்லாமே ஒரு சைடு வந்துச்சு என்ன வரும், எக்ஸ் இங்கே வந்துச்சு என்ன வரும் 10x - x 9x, y - 10x - 9y, y - 10y - 9y, 18 இங்கே பேசுனா 18. இங்கே 9 காமன் எடுத்தால் என்ன வரும், x - y = 2. அப்போ என்னது நம்மளுக்கு x + yன்றது 10ன்னு தெரியும், x - yன்றது 2ன்னு தெரியும். அது ரெண்டையும் வச்சு xy கண்டுபிடிச்சிடலாமா. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும் 2x = 12. அப்போ x = 6. x 6 அப்படின்னா என்னது சப்ஸ்டியூட் பண்ணால் எவ்வளோ வரும், y வந்து எவ்வளோ வரும் 4. இதுதான் என்னது அந்த 2 டிஜிட். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் த டிஜிட், இது ரெண்டோட ப்ராடக்ட் என்ன, மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. அப்போ 6 × 4 எவ்வளோ ஆன்சரு 24. அப்போ ஆப்ஷன் சி 24. 6 4s are 24. இப்போ நம்பர் கன்சிஸ்ட் ஆஃப் 2 digits whose sum is 10ன்னு சொல்லிட்டாங்களா. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண என்னது, இந்த 2 டிஜிட்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 10 வருதா, 6 + 4 10 தானே. ஓகே, அதே மாதிரி நீங்கள் செக்கும் பண்ணிக்கலாம். இப்போ 18 இஸ் அப்படி சொல்கிறாங்களா. இப்போ பாருங்கள்
6 4ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ 18 சப்ராக்டட் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ இதுலேருந்து என்னது 18 சப்ராக்ட் பண்ணுறோம். அப்போ இங்கே என்ன வரும் 6, இங்கே என்ன வரும் 4. 18 சப்ராக்ட் பண்ணுறப்ப இந்த டிஜிட்ஸ் ஆர் ரிவர்ஸ். இப்போ 18 சப்ராக்ட் பண்ணுறப்ப என்னது இந்த டிஜிட் ரிவர்ஸ் ஆயிருக்கா. இது வந்து நீங்கள் கடைசியாக உங்களுக்கு டைம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு செக் பண்ணி பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். 8th sum. The average age of 6 members in a group is 51. அதாவது 6 பேரோட ஆவரேஜ் ஏஜ் எவ்வளோவா 51. If 44-year-old member resigns, அதாவது 44 வயசு உள்ளவங்க வெளியே போகிறாங்க, 26 வயசு உள்ளவங்க உள்ளே வராங்க அப்படின்னா இப்போ இதோட வேல்யூ எவ்வளோ இருக்குது. இப்போ ஒரு ஆள் உள்ளே போகிறாங்க, ஒரு ஆள் வெளியே போகிறாங்க, இன்னொரு ஆள் உள்ளே வராங்க. அப்போ இந்த 6ல் ஏதாவது மாற்றம் இருக்குமா? மாற்றம் இருக்காது. அப்போ அது அதே 6 தான். இந்த 6 பேரோட ஆவரேஜ் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ எத்தனை பேர் யார் வெளியே போகிறாங்க? 44 உள்ளவங்க வெளியே போகிறாங்க. உள்ளே வர்றது எத்தனை பேர்? 26 வயசு உள்ளவங்க உள்ளே வராங்க. அப்போ இது மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 6 தானே. அப்போ டிவைடட் பை 6. அப்போ இது ரெண்டு மைனஸ் பண்ண என்ன வரும்? 44 மைனஸ் 26 என்ன வரும்? 18. இங்கே மைனஸ் சிம்பிள் தானே இருக்குது. அப்போ என்னது மைனஸ் 18 டிவைடட் பை 6 ஈக்குவல் டு என்னது -3. அப்போ ஆவரேஜில் என்ன ஆகுதுன்னா -3. இந்த மொத்த ஆவரேஜ் என்ன ஏன் 6 போட்டிருக்கோம்? மொத்தம் அந்த 6ல் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ அந்த 51லேருந்து நம்மளுக்கு ஆவரேஜ் 3 ஆவரேஜ் குறையுது. அப்போ அந்த 51ல 3 ஆவரேஜ் குறைஞ்சா 6 பேரோட நியூ ஆவரேஜ் என்னது? வாட் வில் பி த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் குரூப்? இப்போ புது ஆவரேஜ் என்னது? 48. ஆப்ஷன் டி 48. கான்செப்ட் புரிஞ்சிச்சுல? அந்த 6 பேர் இதை போடலாம், மொத்தமாக போட்டு ஃபுல்லாக கண்டுபிடிச்சும் போடலாம். அது நம்மளுக்கு டைம் வேஸ்ட். இப்போ நீங்கள் மொத்தமாக பண்ண எப்படி 50 பேரோட ஆவரேஜ் வந்து 6 பேரோட ஆவரேஜ் 51 அப்படின்னா 6 பேரோட டோட்டல் எவ்வளோ அப்படின்னா 51 × 6 போட்டு டோட்டல் கண்டுபிடிச்சு போடணும். அது நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு வந்து 2 ஈக்குவலாக இருக்குது. 6 பேர் இருக்காங்க, ஒரு ஆள் போகிறாங்க வர்றாங்க அப்படின்றப்ப அந்த 6 பேரோட மாற்றத்தையும் நம்ம என்னது பார்த்துக்கலாம் டைரெக்டாக. ஓகே, ஜாமெண்ட்ரி. இந்த ஃபிகர் ஏபி இஸ் பேரலல் டு பிஓ. அப்போ ஏபியும் பிஓவும் என்ன சொல்கிறாங்க? பேரலல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஏபியும் பிஓவும் என்னது? பேரலல். பிசி இஸ் பேரலல் டு ஓக்யூ. ஓகே, வேல்யூ ஆஃப் 2x - y அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே. இப்போ நம்மளுக்கு வந்து தெரியும் என்னது இது என்னது 90 டிகிரி இப்படி சொல்லுவாங்க. இது என்னது? இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக என்னது? இது வந்து ஒரு 180 டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரைட் ஆங்கிள்னா 180 டிகிரி. எப்படி அப்படின்னா இது ஒரு 90யா, அப்போ இங்கே ஒரு 90வா, அப்போ எவ்வளோ? இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? 180. அதுதான் என்னது கான்செப்ட். அப்போ இது 130 அப்படின்னா அப்போ இந்த வேல்யூ என்னவா இருக்கும்? 50யாக தானே இருக்கும். இது 130 அப்படின்னா என்னது? இது 50யாக தானே இருக்கும். ஏன் அப்படின்னா இதோட ஸ்ட்ரைட் ஆங்கிள் எவ்வளோ? 180யா. அப்போ 130 + 50 180 வந்துருச்சா? இப்போ இது 50னா இதோட இந்த வேல்யூ எவ்வளோ? இந்த டிரான்ஸ்வர்சல் சொல்லுவாங்க. அதாவது 2 லைனில் நம்ம டிரான்ஸ்வர்சல் லைன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது 50 அப்படின்னா இதுவும் என்னது? 50யாக தான் இருக்கும் இந்த வேல்யூ. இது 50 அப்படின்னா இதுவும் என்னது? 50யாக தான் இருக்கும். ஓகேவா? இது வந்து என்னது? ஒரு கான்செப்ட். அப்போ இது 50 அப்படின்னா இதோட இதாக பேரலாக இருக்குது என்னது? 50யாக தான் இருக்கும். அப்போ இது 50 அப்படின்னா இதுவும் என்னது? 50யாக தான் இருக்கும். நம்மளுக்கு ஆன்சர் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 2x - y. அப்போ எக்ஸும் 50 ஒய்யும் 50. அப்போ 2 × 50 - 50. அப்போ எவ்வளோ? 100 - 50 = 50 டிகிரி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 50 டிகிரி. இந்த சின்ன கான்செப்ட் இருந்துச்சுன்னா மற்ற எல்லாத்தையும் போட்டுடலாம். இப்போ இந்த 180 இது ஃபுல்லாக 180 அப்படின்னா இது 130 அப்படின்னா இது எவ்வளோவா இருக்கும்? 50யாக இருக்கும். அப்போ இது 50 அப்படின்னா இதோட பேரல் எவ்வளோ? இதுவும் 50. அப்போ இது 50னா இதுவும் 50 அப்படின்றது தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகே, இப்போ ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐசோசெலஸ் அப்படின்னா இப்போ ஏபிசியா 2 சைடு ஈக்குவலாக இருக்கும். 2 சைடு ஈக்குவலாக இருந்தால் அதுக்கு வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். 3 சைடு ஈக்குவலாக இருந்தால் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். 3 வேறையாக இருந்தால் ஸ்கேலன் ட்ரையாங்கிள். 3க்கும் 3 விதமான ஃபார்முலாஸ் இருக்குது. ஓகே, இப்போ என்ன இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா O is the intersection point of the internal angle bisector. ஆங்கிள் பைசெக்டர் அப்படின்னா என்னன்னா ஒரு ஆங்கிளை 2 பிரிக்கும், அவ்வளோ. அதான் என்னது? ஆங்கிள் பைசெக்டர். O is the intersection point of internal angle. இப்போ O அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கான். சரி, ஓகே, இது O அப்படின்னா ட்ரையாங்கிள் என்ன சொல்கிறாங்க? இன்டர்னல் ஆங்கிள் பைசெக்டர் ட்ரையாங்கிள் ஏபிசி. பியிலேருந்து என்னது? அப்போ பி தானே ஆங்கிள். அப்போ இதுலேருந்து இது என்னது? O பாயிண்ட். ஓகே, அடுத்து சொன்னாங்க ஏசிபி. இங்கேருந்து ஒரு இது பேர் இதுதான் என்னது? இன்டர்செக்ஷன் பாயிண்ட். இஃப் O
டிசி இஸ் 30 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டாங்களா. இப்போ ஓபிசி இது வந்து என்னது 30 டிகிரி. ஓகேவா, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ. இந்த ஆங்கிள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் நம்மளுக்கான கொஸ்டின். இப்போ நம்ம என்ன சொன்னோம், இது வந்து என்ன சொல்லிட்டாங்க, இதுக்கு தான் அந்த கீவேர்டு கொடுத்தாங்க, இன்டர்னல் ஆங்கிள் பைசெக்டார் அப்படின்ற கீவேர்டு. அப்போ இது 30 அப்படின்னா இது வந்து எதா பிரிச்சுருந்தா 30, அப்போ இதுவும் 30 இருந்திருக்குமா? ஏன்னா இன்டர்னல் ஆங்கிள் பைசெக்டார்னா ஒரு மொத்த ஆங்கிளையுமே ரெண்டாக பிரிக்கணும். இப்போ இது 30 அப்படின்னா இதுவும் 30. அப்போ இது 30 இருந்தால் தான் இது பிரிக்க முடியும். 60 அப்படின்றது தான் நம்ம 30 பிரிக்கலாமா? ஸோ ஓகே, அப்போ இது 30 இது 30னா இதோட ஆப்போசிட்டில் என்னவா இருக்கும், இதுவும் 30 இதுவும் 30. அப்போ இதை மொத்தம் 60. அப்போ இது 60 இதுவும் 60னா இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும், 60 தான் இருக்கும். ஏன் 60 இருக்கும், ஒரு ட்ரையாங்கிளோட ஆங்கிள் எவ்வளோ 180 டிகிரி. ஒரு ட்ரையாங்கிள் 3 சைடாக ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும் 180 டிகிரி. அப்போ ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். புரிஞ்சுச்சுல, இங்கே 30 அப்படின்னால இதோட ஆப்போசிட் சைடில் என்னது, ஏன் இங்கே 60னா இங்கேயும் 60, ஏன்னா இந்த சைடு ரெண்டும் என்னது பேரலல். அப்போ ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் என்னவா இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஓகே, வாட் டைம் வில் த சம், அதாவது 2600 ரூபா அப்படின்றது 2847 ரூபா ஆகுது. எப்போ அப்படின்னா 9.5% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில். அப்போ அது எத்தனை வருஷத்தில் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. இதெல்லாம் நம்ம மோஸ்ட்டாக ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் பார்த்தோன்னே போடலாம். இப்போ இதில் 10% எவ்வளோ, அப்போ 2600ல் 10% எவ்வளோ 260. இப்போ ஆட் பண்ணால் எவ்வளோ வரும், அப்போ ஒரு வருஷத்தில் எவ்வளோ வருது 2860 ரூபா வருதா. நம்மளுக்கு என்னது 9.5, நம்ம 10% எடுத்தனால நம்மளுக்கு என்னது 10% எடுத்தனால 2860 வந்திருக்கு. அப்போ 5% கம்மியாக, அப்போ என்னது அந்த 0.5% இதில் கம்மியாக இருக்குது. அப்போ இது எத்தனை டைம்ஸ் வந்துடுது, 1 இயர்லேயே வந்துடுது. இல்லாட்டி நீங்கள் ஃபார்முலா போட்டு போடணும், காம்பவுண்டர்ஸ் ஃபார்முலாவோ அமௌண்ட் ஃபார்முலாவோ போட்டு போடுறதுக்கு. காம்பவுண்டர்ஸுக்கு மோஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணணும்னா ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக எப்படி நம்ம போடுறது அப்படின்றத பார்க்கணும். ஒன்று வந்து சில காம்பவுண்டர்ஸில் நம்மளுக்கு என்னது நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. கோல்டன் ரேஷியோ மெத்தட் இருக்குது, ட்ரீ மெத்தட் இருக்குது, அதுக்கப்புறம் என்னது ரூட் எடுத்து போடுறது இருக்குது, கியூப் எடுத்து போடுறது இருக்குது, அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதனால காம்பவுண்டர்ஸுக்கு நம்ம ஒவ்வொரு சம்முக்கு ஒவ்வொரு மாதிரி அப்ரோச் பண்ணணும். இந்த சம்மை நீங்கள் இப்படி பார்த்தோன்னா டேரெக்டாகவே போட்டுடலாம். இல்லை 10% அப்படின்னு பார்த்தாலே எவ்வளோ வருது, இதை விட கூட தான் வருது. அப்போ என்னது நம்மளுக்கு 9.5%, அப்போ 1 இயரில் டேரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஆன்சர் போட்டுடலாம். நெக்ஸ்ட் சம், the ratio of the sides of the triangle are 7:8:9. perimeter of the triangle side. ஓகே, இதெல்லாம் அது டேரெக்டாகவே போட்டுடலாம். சைடு கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்னது 7x 8x 9x. பெரிமீட்டர் என்னது 3 சைடு ட்ரையாங்கிளோட 3 சைடையும் கூட்டினா பெரிமீட்டர். அப்போ இது 3ஐயும் கூட்டினோன்னா எவ்வளோ வருதான் 72. அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணால் எவ்வளோ வருது 7 + 8 15, 15 + 9 24. இந்த 24x தான் 72 அப்படின்னா எக்ஸ்ன்றது எவ்வளோ 3. 24 3s are 72. தென் த சைட்ஸ் ஆர், அப்போ 7x எவ்வளோ 21, 8x 24, 9x 27. ஆப்ஷன் ஏ. இதெல்லாம் என்னது ஈஸியான சம்ஸ் தான். ஓகே, இது என்னது ஃபார்முலா தான். ஃபார்முலா தெரிஞ்சால் டேரெக்டாக போடலாம். ரேஷியோ ஆஃப் சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ என்னது இங்கே 3x 4x 5x. ஓகே, சைடு என்ன 3 சைடு 3x 4x 5x. அப்போ வால்யூம் ஆஃப் த கியூப் தானே கேட்டிருக்காங்க. அப்போ இது என்னது 3ஐ கியூப் பண்ணிடலாமா, அதாவது 3ஐ மல்டிப்ளை பண்ணலாம் ஆக்சுவலாக. அது என்னது அப்போ 5 × 4 20, 20 × 3 60. அப்போ 60x. எக்ஸ்ன்றது என்னது x கியூப், ஏன்னா 3x இருக்குல்ல. ஈக்குவல் டு எவ்வளோ 60,000. ஒரு 0 கேன்சலு, 6க்கு கரெக்ட் பண்ணால் 1000 வரும். அப்போ எக்ஸ் என்னது 10. 10ன்றது என்னது எக்ஸோட வேல்யூ. அப்போ ஒவ்வொரு சைடோட வேல்யூ எவ்வளோ 30 40 50. இதுதான் என்னது ட்ரையாங்கிளோட ஒவ்வொரு சைடோட வேல்யூ. என்ன கேட்டிருக்காங்க, டயகனல் ஆஃப் த கியூபாய்டு. கியூபாய்டோட டயகனல் கேட்டிருக்காங்க. அப்போ என்னது ரூட் ஆஃப் இந்த 3க்கு என்னது நம்ம ரூட் எடுத்து ஆட் பண்ணோம்னா அது என்னது கியூபாய்டோட ஃபார்முலா. டயகனலுக்கு 30 cube plus 40 cube plus 50 cube equal to எவ்வளோ ரூட் ஆஃப் 900 plus 1600 plus 2500. இப்போ பாருங்க எல்லாத்துலேயுமே என்னது 2 0 இருக்கா. அப்போ ஒரு 0 நம்ம ரூட்லேருந்து வெளியே எடுத்துக்கலாமா. அப்போ என்ன வரும் 100. ஆக்சுவலாக 100 காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா 9 + 16 + 25 வரும். அந்த 100 ரூட் எடுத்தால் 10, அதை வெளியே டேரெக்டாக போட்டாச்சு. அப்போ 25 + 9 எவ்வளோ 34. 34 + 16 50. அப்போ இந்த 50 எப்படி பிரிக்கலாம், நம்ம 25 × 2ன்னு பிரிக்கலாமா.
அப்போ இந்த 25 ரூட் எவ்வளோ 5. அப்போ 5 × 10 50 √2 ஆப்ஷன் டி. இந்த ஃபார்முலா தெரிஞ்சுன்னா என்னது, நீங்கள் டேரெக்டாகவே இங்கேருந்தே எடுத்துக்கலாம். நீங்கள் 10 காமன் எடுத்து அப்படியே கூட போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், த லென்த் ஆஃப் த ரூம் ஃப்ளோர் எக்ஸீட்ஸ் இஸ் பிரெத் பை 20 மீட்டர்ஸ். அதாவது லென்த்துக்கும் பிரெத்துக்கான டிஃப்ரென்ஸ் எவ்வளோவா 20. இதுதான் என்னது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குது. இஃப் த ஏரியா ஆஃப் த ஃப்ளோர் ரிமைன்ஸ் அன்ஆல்டர்ட், ஏரியா ஆஃப் த ஃப்ளோர் அதாவது ஃப்ளோரோட ஏரியா எந்த மாற்றமும் இல்லையா. எப்போ அப்படின்னா லென்த் வந்து 10 சென்டிமீட்டர் 10 மீட்டர் டிக்ரீஸ் பண்ணுறப்பையும் பிரெத்து வந்து 5 மீட்டர் இன்க்ரீஸ் பண்ணுறப்பையும் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஃப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஏரியா ஆஃப் த ஃப்ளோருக்கு எடுத்தாங்க லென்த்தும் பிரெத்தும் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏரியா என்னது L × B தானே. அவ்வளோ. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, லென்த் ஆஃப் த பிரெத் இஸ் டிக்ரீஸ் பை 10. ஓகே, இப்போ வந்து லென்த்துலேருந்து 10 குறைக்கிறோம், பிரெத்துலேருந்து 5 கூட்டுறோம் அப்படின்னா ஏரியாவில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. லென்த் இன்ட்டு பிரெத்து அப்படின்றத நம்மளுக்கு என்னது ஏரியா ஆஃப் த ஃபார்முலா, ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் ஒன்று எல்லாம் மாற்ற போகிறோம், இல்லை எல்லாத்தையும் என்னது பிரெத்தாக மாற்றணும். இப்போ இங்கே பாருங்கள், லென்த் ஈக்குவல் டு எவ்வளோ B + 20 எழுதிக்கலாமா. சரி, ஓகே. அப்போ எல்லுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம், B = 20. அப்போ எல்லுக்கு பதிலாக இங்கே B + 20 போட்டால் என்ன வரும், B + 20 - 10 எவ்வளோ, B + 10. டேரெக்டாக போட்டுருங்க. நான் ஒரு ஸ்டெப் போடுறதுக்கெல்லாம் நீங்கள் என்ன டேரெக்டாக போட்டாலே தெரிஞ்சிடும். B + 5 ஆல்ரெடி இருக்கட்டும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், லென்த்தை பிரெத்தாக மாற்ற போகிறோமா. அப்போ பின்னது B + 20 × B. புரிஞ்சிருச்சா. இப்போ என்ன பண்ணியிருக்கோம், எல்லா லென்த்தையுமே என்ன பண்ணியிருக்கோம் பிரெத்தாக மாற்றிருக்கோம். இப்போ டேரெக்டாக நீங்கள் உள்ள மல்டிப்ளை பண்ண என்ன வரும், B² + 10B + 5B + 50 = B² + 20B. இதுதான் என்னது நம்மளுக்கு உள்ள இந்த சால்வ் பண்ணால் உங்களுக்கு என்னது இப்படி தான் வரும். எப்படி உள்ள மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணணும். இப்போ B² கேன்சல் ஆயிடும். அப்போ 10B + 15B + 50 = 20B. ஓகேவா. இப்போ பிரெத் அங்கிட்டு போயிடுச்சுன்னா எவ்வளோ வரும், 5B = 50. அப்போ பிரெத் ஈக்குவல் டு எவ்வளவு 10. அப்போ பியோட வேல்யூ நம்மளுக்கு என்னது 10ன்னு தெரிஞ்சிருச்சு. பியோடது 10 அப்படின்னா எல்லோடது எவ்வளோ, பியோட 10 அப்படின்னா எல்லோடது எவ்வளோ 10 + 20 30. அப்போ லென்த்து 30 பிரெத்து 10 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஏரியா கிடச்சிரும். அப்போ ஏரியா எவ்வளோ, லென்த் இன்ட்டு பிரெத் = 30 × 10 எவ்வளவு 300. ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி 300 அப்படின்றது என்னது இதுக்கான ஆன்சர். ஏதாச்சும் ஒன்று நீங்கள் லென்த்து எல்லாத்தையுமே பிரெத்தாக தான் மாற்றணும், இல்லை நீங்கள் லென்த்தாக கூட மாற்றி பண்ணிக்கலாம், எப்படினாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஈக்குவேஷன். ஓகே, இது ஒரு பார் கிராஃப்கான கொஸ்டின். சரி, ஓகே. இன்கம் இஸ் ஜனவரி. இப்போ இதில் எது இன்கம், இப்போ ஜனவரி பிப்ரவரி கொடுத்துருக்காங்களா. இப்போ இதில் டேட்டா மறந்துருக்கு. இப்போ இது என்னது, இது இன்கம், இது எக்ஸ்பெண்டிச்சர். அதாவது இந்த டார்க்காக பிளாக் பண்ணியிருக்கிறது இன்கம்மு, இந்த டாட் போட்டிருக்கிறது என்னது எக்ஸ்பெண்டிச்சர். அது என்ன ஒவ்வொரு மந்த்தும் கொடுக்குறாங்க, ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ இன்கம் இன் ஜனவரி, இப்போ இன்கம் இன் ஜனவரி எவ்வளோ 1500 இஸ் வாட் % லெஸ் தேன் எக்ஸ்பெண்டிச்சர் இன் மார்ச். அப்போ மார்ச்சோட எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ 1650. இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா என்ன கேட்டிருக்காங்க, இன்கம் இன் ஜனவரி இஸ் வாட் % லெஸ் தேன் எக்ஸ்பெண்டிச்சர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ எதுலேருந்து எக்ஸ்பெண்டிச்சர்லேருந்து எவ்வளோ கம்மியாக இருக்குது, இது இன்கம், இது எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ எக்ஸ்பெண்டிச்சர்லேருந்து எவ்வளோ கம்மியாக இருக்குது 120 ரூபா கம்மியாக இருக்குது. எதுலேருந்து கம்மியாக இருக்குது எக்ஸ்பெண்டிச்சர்லேருந்து. அப்போ 1650 இன்ட்டு எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்களா. அப்போ இன்ட்டு 100%. 0 கேன்சல் பண்ணிட்டு இது என்னது, இது இந்த ஈக்குவேஷன் 1200 / 162 சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னது டைரக்ட் ஆன்சர் கிடச்சிடும். ஆன்சர் என்னது நம்மளுக்கு சால்வ் பண்ணிட்டு இந்த ஆன்சர் தான் கிடைக்குதா, இதை போட்டால் இந்த ஆன்சர் தான் கிடைக்குதா அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். கமெண்ட் பண்ணிங்கன்னா இந்த ஓகே இது தப்பாக கிடைக்குது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இந்த ஃபிகர் ABCD இஸ் அ சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் அப்படின்னு சொல்கிறாங்க. சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் அப்படின்னா இதுதான். இப்போ ஒரு சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் அப்படின்னா இது ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன இருக்கும் 360 டிகிரி இருக்கணும். இந்த 4 சைடும் ஆட் பண்ணால் 360 டிகிரி இருக்கும். ஆப்போசிட் சைடு ஆட் பண்ணுறப்ப 180 டிகிரி இருக்கணும். இதுதான் என்னது சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் அப்படின்றது கூட கான்செப்ட். இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ABCD இஸ் சைக்ளிக் குவாட்ரிலேட்டர். இப்போ ABCD இதோ சைக்ளிக் குவாட்ரிலேட்டர்னு சொல்லிட்டாங்களா. அப்போ இதோட ஆப்போசிட் சைடு என்ன சொன்னேன் 180 இருக்குன்னு சொன்னா. இப்போ இது 40 அப்படின்னா இதோட ஆங்கிள் என்னவா இருக்கும் 140 இருக்கும். ஏன்னா ஆப்போசிட் சைடு என்னது 180 வரணுமா. இப்போ இது 110 அப்படின்னா இதோட ஆங்கிள் என்னவா இருக்கும் 70 டிகிரியாக இருக்கும்.
எப்படி? ஏன்னா ஆப்போசிட்ஸ் ஆட் பண்ணால் 180 டிகிரி இருக்கணும். எப்போ அப்படின்னா சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல், அதுதான் நமக்கு என்னது கீவேர்டு. இந்த சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் அப்படின்னா ஆப்போசிட் ஆட் பண்ணால் 180 இருக்கணும். இது மொத்தமாக 4 சைடு ஆட் பண்ணால் 360 இருக்கும். ஓகே, இப்போ இது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இஃப் என்ன சொல்லியிருக்காங்க? இஃப் AD and BC extend and cut it at a point E அப்படின்ற பாயிண்ட்ல இங்கே என்னது கட் பண்ணி நின்றுது. இஃப் ABC 40 டிகிரி தெரிஞ்சிச்சு, BCD 110 கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் AEB? அப்போ இந்த ஈயோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இந்த வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு தெரியும் ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னா 180 டிகிரி அப்படின்றது. அப்போ 2 ட்ரையாங்கிள் எவ்வளோ? 70 கிடச்சிருச்சு, 40 கிடச்சிருச்சு. இது 2 ஆட் பண்ண எவ்வளவு? 110. அப்போ இன்னொன்று ஆங்கிள் என்னவா இருக்கும்? கண்டிப்பாக 70 தான் இருக்கும். ஏன் 70 தான் இருக்கும்? ஏன்னா ஒரு ட்ரையாங்கிளோட எல்லாத்தையும் கூட்டினா 180 இருக்கணும். அப்போ ஆப்ஷன் என்னது? இங்கே இதோட ஆன்சர் என்னது? 70 டிகிரி. ஆப்ஷன் சி 70 டிகிரி. புரிஞ்சா? இதான் என்னது சைக்கிளிக் குவாட்ரிலேட்டருக்கான கான்செப்ட். ஓகே, 17th கொஸ்டின். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் 5750 ஃபார் 1 year at 16% per annum compounded yearly and half yearly? இப்போ இயர்லிக்கும் ஹாஃப் இயர்லிக்கும் கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு வருஷத்துக்கு என்னது 16% தெரிஞ்சிச்சு, அது இயர்லி. ஹாஃப் இயர்லி அப்படின்னு சொல்லிட்டாங்களா? அப்போ ஹாஃப் இயர்லி அப்படின்னா என்னது? 2 6 மாதம். அப்போ எவ்வளோ வரும்? 8%. 2 6 மாதத்துக்கு கேட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் தானே கேட்குறாங்க. நம்மளுக்கு தெரியும் இது என்னது. இதுக்கு வந்து A+B ஃபார்மேட்டில் போட்டு, அதாவது என்னது x+y+xy/z இந்த ஃபார்மேட்டில் போட்டால் என்ன வரும்? 8 + 8 16 + 64 / 100%. அப்போ இதுக்குமான டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 0.64%. இந்த 0.64% அப்படின்றத என்னது? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. இது என்னது? எப்பயுமே பிரின்சிபல் என்னது நம்மளுக்கு 100%. அப்போ அந்த 100% அப்படின்றது 5750 அதான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்? டிஃபரன்ஸ் தானே கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே 16 இங்கே 16 ரெண்டுக்கான கேன்சல் ஆயிடும். அப்போ இது டிஃபரன்ஸ் எவ்வளோ? 0.64%ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோ. இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 36.80 அப்படின்றது வரும். 100% பிரின்சிபல் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. 0.64% டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. அப்போ 0.64% என்ன அப்படின்றது தான் இதுக்கான கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் வில் பி த ஹையஸ்ட் 4-digit நம்பர் விச் when divided 3, 7 and 21 leaves the remainder 2 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க? எந்த பெரிய நம்பர் ஹையஸ்ட் 4-digit நம்பர்னு என்னது? நம்மளுக்கு 99999. இந்த 4 நம்பர் தான் என்னது ஹையஸ்ட் 4-digit நம்பர். அப்போ இந்த நம்பர் என்னது? இதுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு நம்பர் தான் வித்தியாசம். ஆனால் இது வந்து என்ன சொல்லுவாங்க? ஹையஸ்ட் 4-digit நம்பர். அப்போ இந்த நம்பர் என்னது? ஸ்மாலஸ்ட் 5-digit நம்பர். அப்போ ஹையஸ்ட் 4-digit நம்பர்னா 999, ஸ்மாலஸ்ட் 5-digit நம்பர்னா 10000 அப்படின்றது தான். சரி, ஓகே. இப்போ இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? வாட் வில் பி த ஹையஸ்ட் 4-digit நம்பர் விச் வில் டிவைட் 3, 7, அதாவது 3 ஆல் ஆகணும், 7 ஆல் ஆகணும், 21 ஆல் ஆகணும், ரிமைண்டர் 2 இருக்கணும்னு அர்த்தம். அப்போ ஒரு வேளை இப்போ எல்லாத்துலேயுமே நம்ம என்னது 2 மைனஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்குவோம். இது எல்லாத்துலேயுமே 2 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது என்னது? எக்ஸாக்டாக 3 ஆல் ஆகணும், 7 ஆல் ஆகணும், 21 ஆல் ஆகணும் அப்படின்றத என்னது இதுக்கான கான்செப்ட். இது நீங்கள் நார்மலாக போட்டிங்கன்னா கொஞ்சம் பெருசாக வரும். மோஸ்ட்டாக இந்த மாதிரி ஆப்ஷன்லேருந்து போனீங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ இதுலேருந்து என்னது ஆப்ஷனில் 2 மைனஸ் பண்ண என்ன வரும்? இங்கேருந்து 2 மைனஸ் பண்ண என்ன வரும்? 9988 அப்படின்றத என்னது இதுக்கு. அப்போ இங்கேருந்து 2 மைனஸ் பண்ண என்ன வரும்? 9995. இங்கேருந்து 2 மைனஸ் பண்ணால் 9981. இங்கேருந்து 2 மைனஸ் பண்ணால் 9996. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு தெரியும் 3யோட டிவிசிபிலிட்டி ரூல் என்னது? எல்லாத்தையும் ஆட் பண்ணி 3 ஆல் ஆச்சுன்னா அது 3யோட டிவிசிபிலிட்டி. இப்போ இதை பாருங்கள், இது எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வரும்? இது வந்து இதை பார்த்தாலே தெரியுது 99 கேன்சல் ஆயிடும். இது ரெண்டே ஆட் பண்ண என்ன வரும்? 16 வருமா? 16 + 1 7. அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. அப்போ இது என்னது 5 இருக்குது. அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. அப்போ இந்த 2 ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் நம்மளுக்கு என்னது ஆன்சர். இதில் எது 7ஆல் டிவிசிபிள் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்னது ஈஸியாகவே போட்டுடலாம். அப்போ இதில் என்ன வரும்? ஆப்ஷன் டி அப்படின்றத என்னது 7ஆல் டிவிசிபிள் ஆகிற மாதிரி இருக்கும். எப்போ அப்படின்னா இந்த நம்பர் 7ஆல் டிவிசிபிள் ஆகக்கூடாது. ரிமைண்டர் மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த நம்பர் வந்து நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னது 3ஆலையும் ஆகும், 7ஆலையும் 21ஆலையும். ஆக்சுவலாக நீங்கள் என்ன கான்செப்ட் 21 அப்படின்றது உங்களுக்கு என்னது
3ஆலையும் 7ஆலையும் ஆச்சுனாலே என்னது கன்ஃபார்மாக 21ஆலையும் கண்டிப்பாக ஆயிரும். ஏன் அப்படின்னா ரெண்டுமே என்னது ஒரு 4 ப்ரைம் நம்பர் தான். அப்போ ஆப்ஷன் டி அப்படின்றதான் என்னது இதுக்கான ஆன்சர். ரிமைண்டர் ட்ரூவை மைனஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் இண்டிவிசிபிலிட்டி ரூல் செக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி செக் பண்ணிங்கன்னா வராது. 2 numbers ஆர் இந்த ரேஷியோ 9:11. 2 நம்பரோட ரேஷியோ என்ன சொல்லிட்டாங்க? 9:11. அப்போ அந்த 2 நம்பர் என்னவா இருக்கும்? 9x 11x அப்படி இருக்குமா? எக்ஸ் தான் எடுத்துக்கிறோம்னால எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ 2 நம்பர் ஒரிஜினல் நம்பர் நம்மளுக்கு தெரியாது, அந்த ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம 9x 11x எடுத்துருக்கோம். எல்சிஎம் கொடுத்துருக்காங்க. இப்போ எல்சிஎம் இஸ் 297 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் த கிரேட்டர் நம்பர் அப்படின்னு சொன்னாங்க. கிரேட்டர் நம்பர் அப்படின்னா என்னது? இங்கே நம்மளுக்கு தெரியுது. இப்போ கிரேட்டர் நம்பர் அப்படின்னா என்னது? 11 மல்டிபிள் தான் இருக்கும். அப்போ இந்த ஆப்ஷன் பார்த்தாலே நம்ம என்னது ரெண்டையும் எலிமினேட் பண்ணிட்டோமா? அப்போ ஒன்று இதாக இருக்கும், இல்லை இதாக இருக்கும். அப்போ இது 2 ஆப்ஷன் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்னது சால்வ் பண்ணி தான் போட போகிறோம். அப்போ எல்சிஎம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 9 × 11 × x ஈக்குவல் டு எவ்வளவு? 297. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சலாமா? 297 டிவைடட் பை 99. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எத்தனை டைம்ஸ் வருது? அடிச்சு கொடுத்தா எத்தனை டைம்? 3 டைம்ஸ். அப்போ எக்ஸோட வேல்யூ 3. எக்ஸோட வேல்யூ 3 அப்படின்னா கிரேட்டர் நம்பர் என்னது? 11x. 11x அப்படின்னா என்னது? 33 அப்படின்றது என்னது இதுக்கான ஆன்சர். ஓகே, 20th question. If the cost of 7 kg 500 grams mangoes is 56.25, then the cost of 26 kg mangoes அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? அதாவது 7 கிலோ 500 கிராம் அப்படின்னு சொல்கிறாங்க. 500 கிராம் அப்படின்றது எத்தனை கிலோ? அரை கிலோவா? அப்போ என்ன சொல்லியிருக்காங்க? 7.5 கிலோவோட மேங்கோட ரூபா எவ்வளோ? 56.25. 7.5 கிலோ மேங்கோவோட ரேட் வந்து 56.25 அப்படின்னா 26 கேஜிக்கு எவ்வளோ ரூபா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ என்ன நம்மளுக்கு மோஸ்ட் அப்போ இதெல்லாம் வந்து எப்படி நம்ம வந்து இதில் டபுள் பண்ணி போடலாம். ஆனால் ஆப்ஷன் எல்லாமே கொஞ்சம் பக்கத்தில் இருக்காங்க. சால்வ் பண்ணி போடுறது தான் ஈஸி. இப்போ பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணணும்னா என்ன பண்ணும்? இங்கே 2 பாயிண்ட் ரிமூவ் பண்ணுமா? அப்போ இங்கே ரிமூவ் பண்ணால் இங்கே ஒரு 0 ஆட் ஆயிருமா? ஏன்னா ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் இருக்குது, அதனால் நம்ம இங்கே ஒரு 0 மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள், இது எல்லாமே 25 டேபிள் அடிச்சா என்ன வரும்? 30. இங்கே அடித்தோம்னா 2 டைம்ஸ் எவ்வளோ? 50. அப்போ ரிமைனிங் எவ்வளோ? 625. 25ஓட ஸ்கொயர் தானே 625. அப்போ இங்கே என்னது 25 டேரெக்டாக வந்துடும். அப்போ திருப்பி என்னது 5 டேபிள் அடித்தா இங்கே எத்தனை டைம்ஸ் வரும்? 6 டைம்ஸ். இங்கே 4 டைம்ஸ் 5 டைம்ஸ். திருப்பி என்னது 3 டேபிள் அடித்தா 2 டைம்ஸ். இங்கே 15. இப்போ இந்த 2வையும் இந்த 26 அடித்தா என்னது 13. அப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது ஃபைனலாக? 13 × 15. 13 × 15 எவ்வளவு? 195. பேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டேரெக்டாகவே போட்டுடலாம். இங்கே எவ்வளோ கூட இருக்குது? 3 5 கூட இருக்கா? அப்போ எவ்வளோ வரும்? 15 வருமா? இந்த 1 கேரி. அப்போ ஆட் பண்ணி இதையும் ஆட் பண்ணால் நான் சொல்லியிருக்கேன் 18 தான் வரும். அப்போ 18 + 1 19. 195 அப்படின்றது என்னது நம்மளுக்கு டேரெக்டாக போட்டுடலாம். இல்லை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். த மார்க் ப்ரைஸ் ஆன் ஆர்டிகல் இஸ் 100 rupees. அதாவது குறித்த விலை எவ்வளவு? 100 ரூபா. A shopkeeper sells 3 such articles. அப்போ அதே மாதிரி 100 ரூபா 100 ரூபா 100 ரூபான்னு சொல்லிட்டு எத்தனை 3 விற்கிறாங்க. அப்போ எவ்வளோ ரூபா ஆயிடுச்சு? 300 ரூபா ஆயிடுச்சு. ஓகேவா? அண்ட் செல்ஸ் 3 ஆர்டிகல் ஃபார் அந்த 3 ஆர்டிகல் எவ்வளோக்கு விற்கிறாங்க? 300 ரூபா மதிப்புள்ள ஆர்டிக்கலை 277.50க்கு விற்கிறாங்க. ஆஃப்டர் அலோவிங் டிஸ்கவுண்ட் ஆஃப் சர்டன் ரேட். அது எவ்வளோ நமக்கு தெரியாது. அந்த சர்டன் ரேட் அப்படின்றது தான் நம்ம என்ன பண்ணுறோம்? கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா ஃபைண்ட் த ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இந்த ஒரு ஆர்டிக்கலோட விலை 100 ரூபா. ஆனால் அதே மாதிரி 3 ஆர்டிக்கல் விற்கிறாங்களா? அப்போ எவ்வளோ விற்றுருப்பான்? 300 ரூபா. இந்த 300 ரூபான்ற ஆர்டிக்கலை 274.50க்கு விற்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க? இதில் 25.50 கொடுத்துருக்காங்களா? எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க? 300லேருந்து 274.5 டிஸ்கவுண்ட்னா எவ்வளோ? 25.50 அமௌண்ட் என்னது டிஸ்கவுண்ட் ஆயிருக்கு. எதுலேருந்து ஆயிருக்கு? 300 ரூபாலேருந்து ஆயிருக்கு. எவ்வளோ பர்சன்டேஜ் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம என்ன பண்ணுவோம்? இன்டூ 100% அப்படின்னு போடணும். ஏன் அப்படின்னா ஒரு ஃப்ராக்ஷனை பர்சன்டேஜை மாத்திரப்ப இன்டூ 100 போடணும். ஒரு பர்சன்டேஜை ஃப்ராக்ஷனை மாத்திரப்ப டிவைடட் பை 100 போடணும். இப்போ 0 கேன்சல் ஆயிருமா? அப்போ என்னது 25.5 டிவைடட் பை 3 அடிச்சு கொடுத்தா எத்தனை டைம்ஸ் வரும்? 8 டைம்ஸ் 24. 1 பெருசுனா இங்கே 0.5. அப்போ ஆப்ஷன் டி 8.5%. அப்போ நம்மளுக்கு 3 ஆர்டிகளோட விலை கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஒரு விலைக்கு விற்றுருக்காங்க. அப்போ எவ்வளோ கம்மியாக விற்றுருக்காங்க, எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் கேள்வி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அனூப், விகாஸ் அண்ட் சுரேஷ் ஸ்டார்டட் அ பிஸ்னஸ் டு இன்வெஸ்ட் தேர் கேபிட்டல் இந்த ரேஷியோ. அதாவது கேபிட்டல் நம்மளுக்கு என்னது இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ ரேஷியோ? 2:3:7. அதை எண்ட் ஆஃப் த இயர் ப்ராஃபிட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? இப்போ நமக்கு தெரியும் ப்ராஃபிட் ஈக்குவல் டு இன்வெஸ்ட்மெண்ட் இன்டூ
டைம் ரேஷியோ அப்படின்றது தான் என்னது நமக்கான ஃபார்முலா கான்செப்ட். ப்ராஃபிட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல், இன்வெஸ்ட்மெண்ட்டும் டைமும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். இன்வெஸ்ட்மெண்ட்டும் டைம் என்னது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், ப்ராஃபிட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போ எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2:3:7. ஓகே, என்ன கேட்குறாங்க ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ப்ராஃபிட். இப்போ எவ்வளோ சொல்லியிருக்காங்க, இப்போ 2x 3x 7x இது மூணையும் கூட்டினோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வருதான் 17280 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ எவ்வளோ ஆட் பண்ணால் எவ்வளோ வரும் 12x = 17280. அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளவு? இப்போ இது நம்மளுக்கு பார்த்தா தெரியுதா, ஆக்சுவலாக என்ன 1728 பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் என்னது அது 12ஓட கியூப் அப்படின்ட்டு. அப்போ ஒரு டைம்ஸ் ஒரு 12 ஒரு கியூப்லேருந்து அடித்தா 12 ஸ்கொயர் வருமா, அப்போ எவ்வளோ எக்ஸோட வேல்யூ என்னது 1440 அப்படின்றது எக்ஸோட வேல்யூ. என்ன கேட்டிருக்காங்க ஃபைண்ட் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ப்ராஃபிட் ஆஃப் சுரேஷுக்கும் அனூப்புக்கும். இப்போ அனூப் இருக்காங்க சுரேஷ் இருக்காங்க, அப்போ இதுக்கும் இதுக்கான டிஃபரன்ஸ் எவ்வளவு 5 பார்ட். அப்புறம் எக்ஸ் அப்படின்றது 1440 அப்படின்னா 5x அப்படின்றது என்னது இன்ட்டு 5 டைம்ஸ் போட்டால் 0 0 2 டைம்ஸ் 2 டைம்ஸ் 7 அப்போ 7200 அப்படின்றது என்னது இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி 7200. நெக்ஸ்ட் கொஸ்டின், if x plus y is to y plus z is to z plus x equal to 10:11:13 and xyz வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த வேல்யூ y கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள் இங்கேயுமே என்னது எல்லாமே ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் ஏதோ ஒரு வேல்யூ வச்சுக்கலாமா, அப்போ என்னது x plus y = 10kன்னு வச்சுக்கோம், ஏன்னா xy ஆல்ரெடி இருக்குது அதனால kன்னு வச்சுக்கோம். அப்போ y plus z = 11k, அப்போ z plus x = 13k. ஓகேவா, இப்போ இது மூணே ஆட் பண்ண என்ன வரும் 2 டைம்ஸ் ஆஃப் x plus y plus z இருக்குமா, அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் x plus y plus z ஈக்குவல் டு இதெல்லாம் ஆட் பண்ண எவ்வளோ வருது 10 20 30 34k. அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் x plus y plus z ஓட வேல்யூ என்னது 83 238 ஈக்குவல் டு 34k. அப்போ k ஈக்குவல் டு இந்த இதை 2 டைம்ஸ் கேன்சல் பண்ண வரும் 17 டைம்ஸ் ஆகுமா, அப்போ 238/17. அப்போ கேவோட வேல்யூ என்னது, இப்போ பாருங்கள் யூனிட் டிஜிட்டை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாமா, /17 அப்படின்னா இப்போ 10 டைம்ஸ் அப்படின்னா 170 வந்துடும். இப்போ 10 டைம்ஸ் அப்படின்னா 170, அப்போ அதுக்கு மேலே என்னவா இருக்கும், இப்போ 7ஓட என்ன நம்பரை பண்ணால் நம்மளுக்கு 8 வரும், 7ஓட 4 பண்ணால் 8 வருமா, அப்போ 1 4னா அப்போ என்ன கேவோட வேல்யூ கண்டிப்பாக என்னது 14 தான் இருக்கும் அப்படின்றத நம்ம போட்டுடலாம். இப்போ இங்கே பாருங்கள் 7 × 14 நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் 238 தான் வரும். ஓகே, இப்போ கேவோட வேல்யூ 14 அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க ஒய்யோட வேல்யூ கேட்டிருக்காங்க. சரி ஓகே, இப்போ நம்மளுக்கு XYZ 3 வேல்யூ தெரியும், x plus YZ 3 ஆட் பண்ணால் 238 அப்படின்றது. இப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு y கிடச்சிருமா, z plus xோட வேல்யூ 13k. அப்போ அதாவது x plus z ஓட வேல்யூ எவ்வளவு 13 × kவோட வேல்யூ எவ்வளவு 14. 13 × 14 எவ்வளவு 12 1. அப்போ இங்கே என்ன வரும் 182 அப்படின்றத என்னது x plus z-ஓட வேல்யூ. நம்மளுக்கு இது தெரியும். எப்போ இதுலேருந்து 238லேருந்து 182 மைனஸ் பண்ணோன்னா என்ன வரும் 6 டைம்ஸ் இங்கே என்னது 5. அப்போ ஆப்ஷன் என்னது ஆப்ஷன் பி. புரிஞ்சா, இது என்னது சின்ன ஒரு கான்செப்ட் தான், பார்க்குறதுக்கு பெருசாக தெரியும், என்னது ஆனால் ஈஸியாக போடுற மாதிரி கான்செப்ட் தான். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு என்னது தெரியும் 4th ப்ரொபோஷன் தான். அப்போ 7/= 350 / x. ஓகே, இப்போ ஏதாச்சும் கேன்சல் ஆகலாம், ஆன்சர் பண்ணலாம் 5. இப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளவு 15 × 50. அப்போ x = 15 × 5 75. ஒரு 0 இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ. இதெல்லாம் உங்களுக்கு என்ன டேரெக்டாகவே போடுறது தான், 4th ப்ரொபோஷன் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The train meets an accident and running at 3/5 of the original speed அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பாருங்கள் ஸ்பீடோட ரேஷியோ என்னது, இது ஒரிஜினல் இது நியூ அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரிஜினல் 5 அப்படின்னா நியூ எவ்வளவு, இப்போ ஒரிஜினல் 5 அப்படின்னா நியூ என்னது 3. எப்படி சொல்கிறோம் 3/5 of the original speed, அதாவது 3/5 of the original speed. ஏதோ ஒரு இந்த ஒரிஜினல் ஸ்பீடில் இப்போ போகிறது வந்து 3/5 இருக்கான். அப்போ ஒரிஜினல் ஸ்பீடு 5 இருந்துச்சுன்னா இப்போ எவ்வளோ போகுது 3 பார்ட்டு போகுது. அந்த அரைவ் லேட் பை 20 minutes 20 minutes லேட்டாக வராங்களாம். ஃபைண்ட் இட்ஸ் ஒரிஜினல் டைம் டு த ரேஸ் தான் இஃப் இட் வாஸ் ரன்னிங் அட் த ஒரிஜினல் ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி ஓகே, நம்மளுக்கு தெரியும் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு
ஸ்பீட் இன்டூ டைம் அப்படின்றது என்னது நம்மளுக்கு பேசிக் ஃபார்முலா. அப்போ ஸ்பீடும் டைமும் என்னது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அப்போ ஸ்பீடோட ரேஷியோ இருந்துச்சு, அப்போ டைமோட ரேஷியோ என்னது 3:5 இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். இப்போ எவ்வளோ லேட்டாக போயிருக்காங்க, 2 பார்ட் லேட்டாக போயிருக்காங்க. அந்த 2 பார்ட் அப்படின்றது தான் 20 மினிட்ஸ். அப்படின்னா ஒரு பார்ட் எவ்வளவு 10 மினிட்ஸ். ஃபைண்ட் இட்ஸ் ஒரிஜினல் டைம் டு ரீச் இட்ஸ் திஸ். அப்போ டைம் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடா, ஒரிஜினல் ஸ்பீட். ஃபைண்ட் த, அப்போ 3 பார்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஒரிஜினல் டைம் அப்படி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இது தேவையில்லை. இப்போ 2 பார்ட் 20 அப்படின்னா 1 பார்ட் நம்மளுக்கு என்ன 10 மினிட்ஸ் தெரியும். ஃபைண்ட் த ஒரிஜினல் டைம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரிஜினல் டைத்தோட பார்ட் எவ்வளோ, 3 பார்ட். அப்போ 1 பார்ட் 10 மினிட்ஸ் அப்படின்னா 3 பார்ட்டோடது எத்தனை, 30 மினிட்ஸ். டேரெக்டாகவே போட்டுடலாம். ஆப்ஷன் பி 30 மினிட்ஸ் அப்படின்றது என்னது, ஃபைன் ஒரிஜினல் டைம் டு ரீச் த ஸ்டேஷன் கேட்டிருக்காங்க. ஒரிஜினல் டைம் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 1400 பாய்ஸ் அண்ட் 900 கேர்ள்ஸ் கேவ் அன் எக்ஸாமினேஷன். அப்போ ஒரு எக்ஸாமில் எவ்வளோவா, 1400 பசங்களும் 900 பெண்களும் எழுதுகிறாங்க. அதில் 52% ஆண்களும் 68% பெண்களும் பாஸ் ஆகுறாங்க. வாட் பர்சன்டேஜ் வரும், ஹூ ஃபெயில். பாஸ் ஆகாத சதவீதம் கொடுத்துட்டாங்க, ஃபெயில் ஆனவங்க எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம பாய்ஸும் கேர்ள்ஸுக்கான ரேஷியோ எடுத்துக்கலாமா. 14:9 அப்படின்றது என்னது பாய்ஸ்க்கான ரேஷியோ. ஏன்னா இந்த 0 கேன்சல் பண்ணேன், நான் ரிமைனிங் எவ்வளோ 14:9 தான் ரேஷியோ. இப்போ பாஸ் 52% பாஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா பாய்ஸில் ஃபெயில் ஆனவங்க எத்தனை பேர் இருப்பாங்க, 48% ஃபெயில் ஆனவங்க இருப்பாங்க. கேர்ள்ஸில் 68% பாஸ் அப்படின்னா ஃபெயில் ஆனவங்க எவ்வளவு, 32%. அப்போ இவங்க 2 பேரும் வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில்ட் இன் த எக்ஸாம். அப்போ பாய்ஸ் கேர்ள்ஸ் சேர்த்து 2 பேர் ஃபெயில் ஆனவங்க எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது எப்படின்னா டேரெக்டாக இது 2 மல்டிப்ளை பண்ணி இதையும் மல்டிப்ளை பண்ணி டிவைடட் பை எவ்வளவு 14 + 9 23 அப்படின்னு சொல்லி போட்டால் ஆன்சர் வந்துடும். ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், சும்மா சின்ன மெத்தட் பார்க்க போகிறோம். இப்போ 32%, 48% இருக்கா. இப்போ இது ரெண்டுலேயும் எந்த பர்சன்டேஜ் காமனாக இருக்குது, 32% காமனாக இருக்குது. 32% இதுலேயும் இருக்குது, 32% இதுலேயும் இருக்குது. இது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா இந்த இப்போ ஒரு எந்த மாதத்தில் 28 நாள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்கல்ல. சின்ன பிள்ளைலாம் கேட்டு விளாண்டுறப்போ எந்த மாதத்தில் 28 நாள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன சொல்லுவாங்க, பாதி பேர் என்ன சொல்லுவாங்க, பிப்ரவரி மாதம் அப்படின்வாங்க. ஆனால் ஆன்சர் என்னது, எல்லா மாதத்துலேயும் 28 நாள் இருக்கும்ல, அதே மாதிரி தான் இதுவும். இதில் 32% இருக்குன்னா இதுக்குள்ளேயே என்னது 32% இருக்குது. அப்போ இந்த 32% பேஸ் காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா 32 விட இது எவ்வளவு கூட இருக்குது, 16 கூட இருக்குது, 16% கூட இருக்கா. அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். இந்த 14ஐயும் 16ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 14 16 சார் எவ்வளோ வரும், 14 × 16. அதே மாதிரி பேஸ் மெத்தட் வச்சா எவ்வளோ, 4 + 6 22 எடுத்துட்டோம்னா இங்கே எவ்வளோ வரும், 22 to 4. அப்போ என்ன வரும், 2 to 4 டிவைடட் பை எவ்வளோ வரும், 14 + 9 23. இப்போ பாருங்க 23 × 10 எவ்வளவு, 23 × 10 230. அப்போ இந்த 10ஓட கொஞ்சம் கம்மியாக தானே இருக்குது. அப்போ 32% ப்ளஸ் ஒரு 9% ஆயிருக்கும் அப்படின்றத என்னது நம்மளுக்கான வேல்யூ பார்த்தாலே தெரியுதுல. ஒரு × 9 டைம்ஸ் அப்படின்றதா இருக்குது. அப்போ பாயிண்டில் வரும், ஏன்னா × 10 டைம்ஸ்னா 230. அப்போ அதோட கம்மியாக இருக்குது. அப்போ × 9 பாயிண்ட். அப்போ ஆன்சர் என்ன வரும், 41% வரும். அப்போ ஆப்ஷன் என்னது, ஆப்ஷன் பி. நம்மளுக்கு பார்த்தாலே தெரிஞ்சு. இதை வந்து ஃபுல்லாக சால்வ் பண்ணி போட்டிங்கன்னா கொஞ்சம் டைமாக எடுக்கும். இந்த மெத்தடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்னது ஈஸியாகவே ஆன்சர் வந்துடும். 32% காமன் எடுத்துகிட்டு இது எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்கோ அது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதோட மல்டிப்ளை பண்ணி நீங்கள் இந்த 14 + 9 இந்த மொத்தத்தை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னது ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். ஓகே, வாட் ஷுட் பி இந்த பிளேஸ் ஃபார் த எக்ஸ்பிரஷன் கிவன் பிலோ. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, இந்த இதை சால்வ் பண்ணால் சிம்பிளிஃபிகேஷன் தான். இது சால்வ் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இதை சால்வ் பண்ணால் ரூட் வேல்யூ எவ்வளவு, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருக்க சால்வ் பண்ணுவோமா. இப்போ ரூட் வேல்யூ எவ்வளவு, இங்கே 9. ஓகே, இப்போ 11.11 ஆக்சுவலாக 11 1/9 எத்தனை பர்சன்டேஜ், 11.111% எத்தனை பர்சன்டேஜ், 1/9. அப்போ 1/9 ஆஃப் மல்டிப்ளிகேஷன் 1/9 ஆஃப் 81 எவ்வளவு, 9. அப்போ இங்கே என்னது 9 + 9 இங்கே இருக்கட்டும். ஓகே, சரி, ஓகே. அப்போ அடுத்து என்ன பண்ணணும், இது ரெண்டு டிவைட் பண்ணுவோமா. போர்ட் மாஸ் ரூல் படி பண்ணோம்னா என்னது, ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணுவோம். அப்போ டிவைட் பண்ணால் இங்கே என்ன வரும், 1 ×
9 அப்போ ரிமைனிங் 3 16 இன்ட்டு 3 ஓகே இது ஒன்று இருக்குது ப்ளஸ் 9 ப்ளஸ் இன்ட்டு 2 அவ்வளோதான் இது என்னது இது ஃபுல்லாக என்னது ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்துடுச்சு அப்போ இங்கே என்ன வரும் 18 ப்ளஸ் இங்கே எவ்வளவு 48 மைனஸ் 18 அப்போ 18 ப்ளஸ் 18 மைனஸ் 18 கேன்சல் ஆயிரும் அப்போ ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் 48 இருக்குது ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 49 ஈக்குவல் டு 7 ஆப்ஷன் பி 7 இஸ் த ஆன்சர். போர்ட் மாஸ் ரூல் படி பண்ணிங்கன்னா என்னது உங்களுக்கு ஈஸியாகவே ஆன்சர் வந்துடும். ஏ ஏர்ன்ஸ் 120 rupees பர் ஹவர், அதாவது ஒரு மணி நேரத்துக்கு அவர் வந்து வேலை செஞ்சார் அப்படின்னா 120 ரூபாயா. அவர் எவ்வளோ நேரம் வேலை பார்க்குறாரு 5 மணி நேரம் வேலை பார்க்குறாரு. பி ஏர்ன்ஸ் 150 per hour அண்ட் ஒர்க்ஸ் ஃபார் 6 hours. பி வந்து 150 ரூபா ஒரு ஹவருக்கு 150 ரூபா சம்பளம் வாங்குறாரு, 6 மணி நேரம் வேலை பார்க்குறாரு. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த பர் டே வேஜஸ். ஒரு நாளைக்கு அவங்க 2 பேரும் எவ்வளோ ரேஷியோ கேட்டிருக்காங்க, அவங்க எவ்வளோ வாங்கியிருப்பாங்க அப்படின்னு. அவ்வளோ இப்போ வந்து ஒரு நாளைக்கு 120 ரூபானா, அதாவது பர் ஹவர் ஒரு மணி நேரத்துக்கு 120 ரூபானா 5 மணி நேரத்துக்கு எவ்வளோ, அவ்வளோதான். இங்கேயும் அதே மாதிரி தான், ஒரு மணி நேரத்துக்கு 150 ரூபானா 6 மணி நேரத்துக்கு எவ்வளவு, அவ்வளோ. டேரெக்டாக ரேஷியோ இது அடிச்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு என்னது டேரெக்ட் ரேஷியோவே கிடச்சிடும். 0 0 கேன்சல் ஆயிடுச்சா, ஓகே 5 டைம்ஸ் அடிச்சா 3 டைம்ஸ், இங்கே அடிச்சா என்னது 4 2 3, அப்போ உங்களுக்கு என்னது ஆன்சர் 2:3. டேரெக்டாகவே போடலாம் ஆப்ஷன் பி 2:3. டேரெக்ட் தான். ஒரு மணி நேரத்துக்கு 120 ரூபா, அப்போ 5 மணி நேரம். ஒரு மணி நேரத்துக்கு 150 ரூபா, அப்போ 6 மணி நேரத்துக்கு. ரெண்டுக்கான ரேஷியோ என்ன அப்படின்றத கேட்டுக்கணும். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப், ஓகே இது ஒரு ட்ரிக்னாமெட்ரி கொஸ்டின். இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிக்னாமெட்ரி ஒரு 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 சம்ஸ் நான் சால்வ் பண்ணியிருப்பேன், ஒரு வீடியோ 31 சம்திங் அதுக்கு முன்னாடி ஒரு வைகி டெஸ்ட்டில் ட்ரிக்னாமெட்ரி வந்திருக்கும். அதில் ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பேன், என்னது sin A ஈக்குவல் டு cos B, tan A ஈக்குவல் டு cot B, cosecant A ஈக்குவல் டு secant B அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன, இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிக்னாமெட்ரிக்கு சாப்டர் டெஸ்ட் மாதிரி வர்றப்ப அதில் சொல்லியிருப்பேன். அப்போ A + B என்னவாக இருக்கும் 90 டிகிரி. இது ஒரு கண்டிஷன். A + B ரெண்டே ஆட் பண்ணுறப்ப 90 டிகிரியாக இருந்துச்சுன்னா sin A வந்து cos B எழுதிக்கலாம், tan A வந்து cot B, cosecant A வந்து secant B. அந்த கான்செப்ட் தான் இங்கேயே யூஸ் பண்ண போகிறோம். இப்போ cos 1 2 3 45 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் என்னது cosecant வந்துருச்சு. இப்போ cosecant 46, cosecant அப்படியே 47 48 போயிட்டு cosecant 88 89 வந்துச்சா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த cosecant 89 எப்படி எழுதிக்கலாம், cosecant 89னா secant என்னவா இருக்கும், A + B ஆட் பண்ணால் நமக்கு 90 டிகிரி. cosecant 89 அப்படின்னா secant 1 எழுதிக்கலாமா. இந்த cosecant 89 நான் என்ன எழுதிக்கலாம், secant 1 எழுதிக்கலாம். எப்படி cosecant A ஈக்குவல் டு secant B, அப்போ ஏயும் பியும் ஆட் பண்ணால் 90 டிகிரி. A 89 அப்படின்னா B வந்து என்னது 1. இப்போ secant 1 அப்படின்றத நம்ம எப்படி எழுதிக்கலாம், 1/cos 1 அப்படின்னு எழுதிக்கலாமா. ஏன் secantோட இன்வெர்ஸ் தான் என்னது காசு எழுதி, சீக்கண்டா காசு இன்வெர்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாமா. அப்போ இந்த காசு ஒன்றும் இந்த காசு ஒன்றும் கேன்சல் ஆயிரும். இதே மாதிரி ஒவ்வொன்றா அப்படியே பண்ணிகிட்டே வந்தோம்னா கடைசியில் என்னது எல்லாமே கேன்சல் ஆகி கடைசி என்ன இருக்கும், cos 45 மட்டும் இருக்கும். cos 45ஓட வேல்யூ தான் என்னது 1/√2. cos 45யும் sin 45யும் ஒரே வேல்யூ தான் 1/√2. இது புரிஞ்சிச்சா. இது என்ன மெத்தட்னு, இந்த இது தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த சம்மை போட முடியும், இல்லாட்டி இந்த சம்மை போடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதெல்லாம் பார்த்தோன்னே ஈஸியாகவே போடலாம். cosecant 89 அப்போ secant 1 இன்வெர்ஸ் அடிச்சு கொடுத்தா அப்போ நடுவில் இருக்க மட்டும்தான் ஆன்சராக இருக்கும் அப்படின்றது. ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். A man's wage was reduced by 50%, again reduced by the reduced wage was increased. லாஸ்ட் கொஸ்டின் ஆச்சு முடிய போகுது. சரி ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். A man's wage was reduced by 50% and again the reduced wage was increased by 50%. Find its loss percentage அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, லாஸ் கேட்குறாங்க. ஓகே, லாஸ் பர்சன்டேஜ் கேட்கல, லாஸ் கேட்குறாங்க. இப்போ நமக்கு தெரியும், இப்போ ஒரே பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகி ஒரே பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதோட ஸ்கொயர் வேல்யூவை டைரெக்டாக போட்டுடலாம். இதுதான் என்னது இதுக்கான ஆன்சர். அப்போ போட்டால் என்ன வரும், 2500 டிவைடட் பை 100%, 0000 என்னது 25%. அப்போ லாஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு 25%. லாஸ் பர்சன்டேஜ் 25%. ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது என்னது, வாட் இஸ் இஸ் லாஸ் வேல்யூ கேட்டிருக்காங்க.
அப்போ 25 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 0.25. அப்போ ஆப்ஷன் ஏ 0.25. இது என்ன கான்செப்ட் தெரியுதுல்ல, டேரெக்டாக அந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் அந்த ஃபார்மேட்டு தான். ரெண்டும் ஒரே நம்பராக இருக்கனால நமக்கு என்ன ஃபார்முலா, -a²/100% அப்படின்றது என்னது டேரக்ட் ஃபார்முலா. இந்த ஏ அப்படின்றது தான் என்னது ஒரே வேல்யூ. அதனால ஏன் மைனஸ் அப்படின்னா, எப்பயுமே ஒரே வேல்யூ இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆனாலும் சரி, இன்க்ரீஸ் ஆனாலும் சரி, நம்மளுக்கு கண்டிப்பாக என்னது லாஸில் தான் முடியும். அதனால தான் அந்த மைனஸ் சிம்பிள். 50% இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆனாலும் சரி, இன்க்ரீஸ் ஆனாலும் சரி, லாஸ்ட்டில் தான் வரும். அதுக்கான டைரக்ட் ஃபார்முலா தான் -a²/100. அந்த ஏக்கு பதிலாக 50 போட்டோம்னா 50² 2500 டிவைடட் பை 100% போட்டோம்னா 25% வரும். நம்மளுக்கு கேட்டிருக்காது வேல்யூ. அப்போ லாஸோட வேல்யூ 0.25. ஆப்ஷன் ஏ. அவனை மொத்தம் எத்தனை இந்த வாரம் வைகை 33 கொஸ்டினுக்கான மேக்ஸ் கொஸ்டினுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தாச்சு. 30 கொஸ்டினுக்கும். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.